ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு bujjima Tailoring. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நைட்டியோட தேரி கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நான் இதில் வந்து எனக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு தான் நான் இதில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை போட்டு எப்படி கேல்குலேஷன் பண்ணணுன்றதை நான் காட்டுறேன். இது நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் ஹைட்டு. எனக்கு ஃபுல் ஹைட் வந்து 55 இன்ச்சு தேவை. ஃபுல் ஹைட்டுனா நம்ம ஷோல்டர் நைட்டியோட ஃபுல் ஹைட்டு கீழே பாட்டம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். 55 இன்ச்சு. ஓகேவா? 1.5 இன்ச் வந்து கீழே ஃபோல்டிங்க்கு கீழே வந்து பாட்டம் இருக்குல்ல, அங்கே வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நான் 1.5 இன்ச் விட்டுருக்கேன். இங்கே வந்து ஃபோல்டிங் வந்து சின்னதாக போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் லைட்டாக பட்டையாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு. மொத்தம் நமக்கு 57 இன்ச்சு தேவை. ஃபுல் ஹைட் வந்து நமக்கு 57 இன்ச்சு. அப்புறம் செஸ்ட்டு வித்து வந்து 40 இன்ச்சு. உங்களுக்கு இப்போ 36 இன்ச்சு 38 இன்ச்சு அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இந்த 38 4ஆல் பெருக்கிக்கோங்க. எனக்கு இப்போ 40 இன்ச்சுன்றனால நான் அதை 4ஆல் வகுத்துட்டு 40/4. அப்போ இதை வகுக்கிறப்போ நமக்கு 10 இன்ச்சு கிடைக்கும். அந்த 10 இன்ச்சு கூட நம்ம வித்து வந்து ஒரு 2 இன்ச்சு உள்ள கிளாத்து விட்டு தைக்கிறதுக்காண்டி 2 இன்ச்சு. ஸோ 12 இன்ச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். இதுவே 36னா 9 இன்ச்சு வரும். 9 + 2 11 இன்ச்சு கிட்ட நமக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு 40 இன்ச்சுன்றனால அதை வகுத்தோம் அப்படின்னா 10 இன்ச் நமக்கு கிடைக்கும். அடுத்தது நெக்கோட வித்து, கழுத்து அகலம் வந்து 2.5 2.5 இன்ச்சு. ஷோல்டர் வந்து 7 இன்ச்சு. சரியா? இது நெக்கு வித்து பேசிக்காக 2 இன்ச் 2.5 இன்ச் வச்சாலே கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா நெக்கு நைட்டியை பொறுத்த வரைக்கும் க்ளோஸாக தானே இருக்கும். ஸோ 2.5 அதாவது 2.5 இன்ச்சு. ஷோல்ட்ரு வந்து 7 இன்ச்சு. ஓகேவா? இதுக்கு வந்து நான் இன்னும் சீம்லாம் கொடுக்கல. ஸோ 2லேருந்து அதாவது ஸ்டார்டிங்லேருந்து 7 இன்ச்சு. ஓகேவா? 2.5லேருந்து 7 இன்ச்சு கிடையாது. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நான் மெஷர்மெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். ஆம்கோல் வந்து 7 இன்ச்சு. நெக்கோட வேஸ்ட்டு ஹைட் வந்து 14 இன்ச்சு. அதாவது ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து வேஸ்ட்டு ஹைட் வந்து 14 இன்ச்சு. அந்த வேஸ்ட்டு வித்து வந்து 38 இன்ச்சு எனக்கு. சரியா? அதையும் நம்ம 4ஆல் வகுக்க போகிறோம். ஓகேவா? இது வந்து செஸ்ட்டு வித்து, இது வேஸ்ட்டு வித்து. டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. செஸ்ட்டு வித்தை விட நமக்கு இடுப்போட அளவு வந்து கம்மியாக தான் இருக்கும். வேஸ்ட்டு வித்து தொப்புளுக்கு மேலே நம்ம பாவாடை கட்டுவோம் இல்லையா, அந்த இடம் தான். ஓகேவா? அது வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எப்போவுமே. வேஸ்ட்டு வித்து வந்து 38 இன்ச்சு. அதை 4ஆல் நான் வகுக்கிறப்போ எனக்கு வந்து 9.5 இன்ச்சு கிடைக்குது. ப்ளஸ் வந்து அது 2 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இங்கே வந்து எவ்வளோ கொடுக்குறோமோ அதை தான் எல்லா வித்துலையும் நம்ம கொடுக்கணும். அதை மறக்காதீங்க. அதில் சில பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இது 2ஐயும் கூட்டினோன்னா 11.5 இன்ச்சு நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஹிப்பு ஹைட்டு அதே ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து தான் நம்ம எடுக்கணும். 19 இன்ச்சு. இது வந்து ஹைட்டு அதிகமாக இருக்கிறவங்களுக்கான மெஷர்மெண்ட்டு நான் சொல்கிறேன். இதுவே நீங்கள் வேஸ்ட்டு வித்து வந்து 12லேருந்து 14 இன்ச்சு. கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கவங்கன்னா 12 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 12 இன்ச்சுலேருந்து 14 இன்ச்சு வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஹைட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து இந்த 14-15 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ ஹிப்பு ஹைட் வந்து 19 இன்ச்சு. இது வந்து நம்ம ஒரு 16 இன்ச்சுலேருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். இது ஹிப்பு வித்து அதே தான் 42 இன்ச்சு. 42 இடுப்புக்கு தொப்புளுக்கு கீழே. சரியா? ஓகேவா? நமக்கு லோ ஹிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாட்டம் தான். ஹிப்பு வித்து வந்து 42 இன்ச்சு ப்ளஸ் வந்து 4 வகுக்கிறோம். 42 4ஆல் வகுத்தா நமக்கு 10.5 கிடைக்கும். ப்ளஸ் வந்து 2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். அப்போ 12.5 12.5 இன்ச்சு. ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து 5.5. உங்களுக்கு ஃப்ரண்ட்டு நெக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. பேக் நெக்கு வந்து 3 இன்ச்சு. இது வந்து காமனாக 3 இன்ச்சு தான் பேக் நெக். ரொம்ப லோவாலாம் இருக்காது. கீழே பாட்டம் வந்து நீங்கள் கிளாத் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை கிளாத்து ஜாஸ்தியாக நீங்கள் எடுக்கிறீங்க இருக்குது
நான் வித்து ஜாஸ்தியாக இருக்க கிளாத் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 18-20 இன்ச்சுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கீழே வித்து வந்து சில பேர் நல்லா நடக்கிறதுக்கு தட்டாமல் இருக்கணும்னு நினப்பாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து நமக்கு மெஷர்மெண்ட்டு. இப்போ ஸ்லீவுக்கு பார்க்கலாம். ஸ்லீவோட ஹைட் வந்து நான் 8 இன்ச் எடுத்திருக்கேன். கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு, 1/2 இன்ச்சு வந்து நம்ம ஆம்கோலோட ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு, ஆக மொத்தம் 9.5 இன்ச்சு. வித்து வந்து நமக்கு 10 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். அது எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் மெஷர்மெண்ட் படிலாம் இது கிளாத்து போட்டு அளவு எடுத்து நான் எடுக்கலை. எப்படின்னா இந்த ஆம்கோல் கூட +3 வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். 7 + 3 வந்து 10 ப்ளஸ் 2 இன்ச்சு. வித்துனாவே நம்ம வித்தில் என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே கொடுக்கணும். எல்லா இடத்தையும் நோட் பண்ணி பாருங்கள். செஸ்ட்டு வித்து, வேஸ்ட்டு வித்து, ஹிப்பு வித்து எல்லாத்துலேயும் நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன், 2 இன்ச்சு. அப்போ இந்த வித்துலேயும் நம்ம 2 இன்ச் கரெக்டாக கொடுத்துடணும். ஹைட்டுக்கோட ப்ளஸ் வந்து நம்ம மடித்து தைக்கிறது, ஜாயின் பண்ணுறதை மட்டும்தான் கனெக்ட் பண்ணணும். வித்தில் மட்டும்தான் நம்ம என்ன வித்து கொடுத்துருக்கோமோ, வித்துனா நம்ம உள்ளே எக்ஸ்ட்ரா கொடுக்குற கிளாத்து தான். ஓகேவா? அதோட அகலம் தான் நம்ம 2 இன்ச் கொடுத்துருக்கோம். ஸோ 12 இன்ச்சு. பாட்டமோட வித்தம் வந்து நமக்கு 10 இன்ச். ஓகேவா? இதுதான் நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு. இதில் உங்கள் மெஷர்மெண்ட் என்னவோ அதை போட்டுக்கோங்க. இதை நம்ம 40 இன்ச்சுனால் அதை 4ஆல் வகுக்கணும். வேஸ்ட்டு வித்து, ஹிப்பு வித்தெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் இதில் என்ன இன்னொன்று சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கையோட வித்துக்கு வந்து ஆம்கோல் ப்ளஸ் வந்து 3 இன்ச்சு கூட்டினப்போ நமக்கு கையோட வித்து கிடச்சிரும். ஓகேவா? இல்லை நீங்கள் கிளாத்தை போட்டு எல்லையே நான் அளக்குந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை. ஹைட்டாக இருக்கிறவங்களும் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். அவ்வளோதான். இப்போ வாங்க நம்ம டயக்ராம் போட்டு காட்டுறவங்களுக்கு. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை வச்சே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்போ தான் வந்து இன்னும் கிளியராக வந்து உங்களுக்கு மறக்காது. இப்போது நம்ம ரஃப்பாக ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஹைட்டுக்கும் வித்துக்கும் சேர்த்து ஒரு பாக்ஸ் போட்டு நான் இங்கே வச்சுருக்கேன். ஓகேவா? ஹைட்டுக்கும் வித்துக்கும் சேர்த்து போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து டபுள் ஃபோல்டிங். இந்த வந்து 2 ஃபோல்டிங் இருக்கணும். இந்த சைடு தான் நம்ம இருக்கணும். இது 2 ஃபோல்டிங். ஓகேவா? இந்த இடத்துல டபுள் ஃபோல்டிங் இருக்கணும். இது வந்து ஃபுல் ஹைட்டு. இங்கே வந்து இங்கேயே நம்ம ஃபோல்டிங்கில் சில பேருக்கு 2 ஃபோல்டிங்கில் இருக்கலாம். ஆனால் வந்து 4 பீஸ் இருக்கணும். ஓகேவா? 4 பீஸ். இங்கேயும் ஓப்பன் பக்கம் இருக்கலாம், ஓப்பன் சைடு, கீழேயும் ஓப்பன் சைடு. ஓகேவா? கீழே ஓப்பன், இங்கே ஃபோல்டிங், இங்கே சில பேருக்கு ஃபோல்டிங் இருக்கலாம். இங்கே ஓப்பன் 4 பீஸ் இருக்கணும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ 4 பீஸ் இருக்கணும் ஃப்ரண்ட்டு பேக்குக்கு. இப்போ வந்து நம்ம ஃபுல் ஹைட் வந்து இந்த கிளாத் இந்த பாயிண்டில் வந்து ஃபுல் ஹைட்டு இது வந்து வித்து. ஓகேவா? நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பாயிண்ட் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கழுத்தோட நெக்கு வித்து வந்து 2.5. நம்ம நெக்கு வித்து வந்து 2.5. ஷோல்டர் வந்து இந்த 0லேருந்து 7. ஓகேவா? அப்போ நமக்கு இந்த பாயிண்ட் வரும். நான் இது வந்து ஸ்கேலில் பண்ணுறதுனால உங்களுக்கு ரஃப்பாக தான் போடுறேன். ஓகேவா? இப்போது ஆம்கோல் வந்து நமக்கு 7 இன்ச். ஆம்கோல் வந்து நமக்கு ஒரு 7 இன்ச்சு. அடுத்தது செஸ்ட்டு வித்து எவ்வளோ? நமக்கு 10 இன்ச்சு. செஸ்ட்டு வித்து 10 இன்ச்சு கூட 2 இன்ச். ஓகேவா? 2 இன்ச் தெரியுதா? இது 10 இன்ச்சு ப்ளஸ் வந்து 2 இன்ச்சு ப்ளஸ் 2. ஓகேவா? இப்போது நம்ம இந்த ஆம்கோல்லேருந்து 1.5 இன்ச் எடுத்து நம்ம ஒரு வளைவு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் அதையும் நம்ம வளைச்சிக்கலாம். இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு. இது வந்து 1.5 இன்ச்சு, இது வந்து 1 இன்ச், 1/2 இன்ச் கம்மியாக. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து நமக்கு 5.5 இன்ச்சு. ஓகேவா? பேக் நெக்கு 3 இன்ச். பேக் நெக்கு வந்து 3 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக் வந்து 5.5 இன்ச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் நீங்கள் என்னன்னாலும் டிசைன் கொடுத்துக்கோங்க. பேக்கில் வந்து ரவுண்ட் நெக்கே கொடுங்க. நம்ம வந்து ஜிப்பு வச்சு தான் தைக்க போகிறோம். இப்போ முடிச்சாச்சு. இப்போது வேஸ்ட்டு ஹைட்டு, அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இதில் வந்து வேஸ்ட்டு ஹைட் வந்து நமக்கு 14 இன்ச்சு. ஓகேவா? 14 இன்ச்சு. அடுத்தது ஹிப்பு ஹைட் வந்து 19 இன்ச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு. இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்த இது வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து ஃபுல்லாக கோடு போட்டு வச்சுக்கலாம். இது வந்து வேஸ்ட்டு ஹைட்டு. வேஸ்ட்டு ஹைட்டு. இது வந்து ஹிப்பு ஹைட்டு. வேஸ்ட்டு ஹைட்டு, இது ஹிப்பு ஹைட்டு. ஓகேவா? இப்போ வந்து வித்து வந்து நம்ம எத்தனை 11.5. வித்து வந்து 11.5, அந்த 2 இன்ச் ப்ளஸ். அடுத்தது இங்கே வந்து ஹிப்போட வித்து வந்து வேஸ்ட்டு வித்து வந்து நமக்கு 11.5, 9.5 ப்ளஸ் 2 11.5. இப்போ வந்து ஹிப்பு வித்து வந்து நமக்கு 12.5. ஓகேவா? 10.5 ப்ளஸ் வந்து 12. ஓகேவா? இப்போது இதை ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் பாட்டமில் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே சின்னதாக வந்து ஹைட்டில் வந்து பாக்ஸ் போட்டிருக்கனால உங்களுக்கு இப்படி இருக்குது. இல்லைனா ஓகே. இப்போது நம்ம வந்து எல்லா பாயிண்ட்டையும் வந்து மார்க் பண்ணியாச்சு. இது வித்து, இது வந்து வேஸ்ட்டு வித்து, இது ஹிப்பு வித்து. ஓகேவா? இப்போது ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து நம்ம வந்து ஜிப்பு வைக்க போகிறோம். அந்த ஜிப்பு வந்து சின்னதாக எடுத்துக்கோங்க. அதோட ஹைட்டில் நான் உங்களுக்கு வெட்டுறப்போ வந்து தெளிவாக சொல்கிறேன். இப்போ இதுதான் வந்து டயக்ராம். நம்ம வந்து டயக்ராம் வந்து போட்டாச்சு. இப்போ ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து நம்ம சின்னதாக உங்களுக்கு நான் அதையும் சொல்லி கொடுத்துட்றேன். ஹைட்டுக்கு ஸ்லீவ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நார்மல் ஸ்லீவு, பப் ஸ்லீவு, டக்குன்னு ஒரு ஸ்லீவ் தைக்கணும், அதை எப்படி தைக்கணும் என்னன்னு நான் ஆல்ரெடி 3 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஃபோல்டிங்கில் எடுத்துக்கணும். எப்போவுமே ஹைட்டை வந்து ஃபோல்டிங்கில் எடுங்க. 2 ஃபோல்டிங் இருக்கணும். ஹைட்டு இது. ஓகேவா? ஹைட்டு, இது வந்து வித்து. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹைட்டு வந்து மார்க் பண்ணியாச்சு. கீழே வந்து 1 இன்ச் வந்து ஃபோல்டிங்க்கு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து வித்து வந்து 10 இன்ச்சு. வித்து வந்து 10 இன்ச்சு ப்ளஸ் வந்து 2 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மேலேருந்து 3 இன்ச்சு. சரியா? மேலேருந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் கரெக்டாக வச்சு நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு இதை சென்டராக இப்படி நேராக எடுத்து விட்டுருங்க. எடுத்துகிட்டு இப்போ இதோட சென்டர் பாயிண்ட் 8 சென்டிமீட்டர் இருக்கா? இப்போ நம்ம 8 இன்ச்சுன்னு வச்சுக்கலாம். இதில் சென்டர் பாயிண்ட் மேலே ஒரு 1/2 இன்ச்சு, அப்புறம் இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு கீழே. ஓகேவா? அதாவது சென்டர் பாயிண்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே கரெக்டாக 1 இன்ச், அப்புறம் இந்த சென்டர் பாயிண்ட் டு இந்த சென்டர் பாயிண்ட் லாஸ்ட் எண்டில் முடிகிறதுக்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்.
ஓகேவா? அவ்வளோதான். இப்போ கீழே வந்து நமக்கு பாட்டம் வந்து 8 + 2 8 + 2 இன்ச். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்லீவும் எடுத்தாச்சு. இது வந்து பேக் நெக்கு, பேக் பார்ட்டுக்கு. இது வந்து ஃப்ரண்ட் குடஞ்சி கட் பண்ணணும். ஓகேவா? விற்று நம்ம விட்டுருக்கிறது எல்லாம் பார்த்துக்கலாம். இப்படி நீங்கள் வரைஞ்சி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இதை கட்டிங் வீடியோ வந்து தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.